Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம நல்லா பேக்கரியில வாங்குற மாதிரியே டெக்கரேஷனோட ஐசிங் பண்ணி ஒரு கேக் பேஸும் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டை எடுத்துக்கலாம். இந்த 3 முட்டையுமே நல்லா பீட் பண்ணிடணுங்க. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட பீட் பண்ணலாம், ஆனால் நல்லா ஃபோம் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஃபோம் வந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுகர் தான் இது. இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமி கலர் கிடைக்கும். அந்த டைமில் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்கில் கூட இந்த மாதிரி ரொம்ப நேரம் அடிக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் என்ன, பீட்டரை விட கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறின உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த டைமில் மெல்டட் பட்டர் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் 60 ml அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு கேக்குக்கு ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் போடலாம், மெல்டட் பட்டரும் போடலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சாஃப்டாக வரும். ஒரு சிலர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாஃப்ட்ல ஃப்ளஃபிலலாம் எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஆயிலும் சேர்க்கலாம், வெண்ணையும் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா பீட் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியாக கன்சிஸ்டன்சி மாறிட்டே இருக்கும். நம்ம பீட் பண்ண விஸ்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் பீட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா 1 கப் அளவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவும், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவும் சேர்த்துடுங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்சு எடுத்த இந்த மாவை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மாவு சக்கரை எல்லாம் சேர்க்கும் போது ஒரே அடியாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அதை பீட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் இந்த மாவை கலக்கலாம். கலக்கும் போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போதான் அந்த மாவில் ஏர் பபிள்ஸ் கரெக்டான விதத்தில் இன்கார்பரேட் ஆகும். இல்லைன்னா நமக்கு அங்கங்கே மாவு கட்டி சேர்ந்துடும். இப்போ நம்ம இந்த 1/4 கிலோ அளவு மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம ஐசிங் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது நம்ம 1 கிலோ அளவுக்கு நமக்கு கேக் கிடைச்சிடும். நீங்கள் ஐசிங் பண்ணாமல் கூட இந்த கேக்கை நீங்க சாப்பிடலாம். இப்போ மில்க் 60 ml எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கப் எடுத்திருக்கேன். மில்க்கும் நமக்கு பட்டர் இல்லைன்னா ஆயிலும் ஒரே அளவு தான் எடுக்கணும். எங்கேயுமே லம்ஸ் இல்லாம நல்லா நம்ம மாவு ஃபுல்லா கலக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேன்ல இதை ஊத்திக்கலாம். இதெல்லாமே நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா எந்த மோல்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோமோ ஆயில் போட்டு நம்ம நல்லா அதை கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் கிரீஸ் பண்றதுக்கு முன்னாடி பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிடுவோம். பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஆயில் தடவிட்டு மேல மைதா டஸ்டிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேட்டரை ஊத்திட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்னுடைய பேட்டரை உள்ளே வச்சாச்சு. இது ஒரு 45 நிமிஷத்துக்கு பேக் ஆகணுங்க. உங்ககிட்ட அவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி வச்சு ஒரு 45 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலும் உங்களுடைய இந்த கேக் நல்லாவே பேக் ஆகிடும். இப்போ 45 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஸ்பாஞ்சியாக மேலே பார்த்தீங்கன்னா உப்பி வந்திருக்கு. வெந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட விடுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டவ்வுடைய ஹீட் பொறுத்து ஒருத்தருக்கு மாறலாம். எனக்கு 45 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதனால ஆறுறதுக்காக ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம கேக்குக்கு ஐசிங் பண்ண தேவையான விப்பிங் கிரீம் எல்லாமே ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலையும் நீடில்ஸையும் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வேகமாக கிடைக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது எனக்கு கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிற அந்த கடையில் நார்மலாக விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லியே கிடைக்கும். 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், 130 ரூபாய்க்கும் இருக்கு. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற அமுல் விப்பிங் க்ரீம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அதில் ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்காததால நீங்கள் ஒரு 200 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்க வேண்டி இருக்கும். அதுவும் பவுடர் பண்ணி சக்கரை சேர்த்து வெனிலா எசன்ஸ் வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ப்ளஸ் வெனிலா ஃப்ளேவரோட இருக்கும். அதனால நான் எதுவும் சேர்க்கல. பீட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட கேக்கை டீமோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக்குடைய சைடு எட்ஜஸ் எடுத்து விட்டுட்டு நீங்க டீமோல்ட் பண்ணிடுங்க.
ரொம்பவே சாஃப்டான ஃப்ளஃபியான உங்களுடைய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் பட்டர் பேப்பர் போடாமல் வெறும் மைதா டஸ்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளே கூட சூப்பராக ஃப்ளஃபியாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேக்குடைய அன்ஈவன் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக செட் ஆகும். இப்போ இந்த கேக்கை வந்து நான் வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணும்போது 2ஆக கூட கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 1/4 கிலோ அளவுக்கு நம்ம வந்து மைதா போட்டிருக்கிறதால இது கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்குது. 3ஆக கூட நம்ம கட் பண்ண முடியும். த்ரீ லேயர்ஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம லாஸ்ட் லேயரில் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. சுகரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறோம். இந்த சுகர் சிரப் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நல்லா அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். க்ரீமோட இந்த கேக்கும் வந்து நமக்கு சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணுறது. இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ண உடனே ஃப்ராஸ்டிங் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் செகண்ட் லேயர் வச்சு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 3 லேயருக்குமே ரிப்பீட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷிங் வராது. அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம எந்த இடத்துலையும் நம்மளுடைய கேக் பன்னு தெரியாமல் ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது வந்து பேசிக் லேயராக நமக்கு நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்பவும் நம்மளுடைய ஃப்ராஸ்டிங் எடுத்து ஐசிங் பண்ணும்போது நல்லாவே நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சமாக ஃப்ராஸ்டிங் வச்சு ஐசிங் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ கேக் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைப்பிங் வச்சு நமக்கு தேவையான டிசைன் வந்து டெக்கரேட்டிவாக போட்டுக்கலாம். நான் வந்து பைப்பிங்க்கும் ஐசிங்க்கும் வந்து பிகினர் தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அளவுக்கு பர்த்டே வரும்போது இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக நம்ம வெளியே போய் வாங்க யோசிப்போம் இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நிஜமாகவே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த கேக்கை ரெடி பண்ணேன். அது மாத்திரம் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த ஏதாவது கமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.